நம்ம தமிழ் சமூகமும், இந்திய சமூகமும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல பல வகையில வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஆனா, இன்னும் நம்ம வந்து லேக் ஆகுற ஒரே ஒரு விஷயம் வந்து காமம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பொது வெளியில பேசுறது. நம்ம எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும், இந்த காமம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கதாங்க செய்யும். அது வந்து ஒரு டீனேஜர் ஆகட்டும், ஒரு அடல்ட் ஆகட்டும், ஏன் ஒரு 40, 50ஸ்ல இருக்கிற மென் அண்ட் விமென் 2 பேருக்குமே வந்து இந்த விஷயத்துல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். அத வந்து ஒரு ஓப்பனா பேசுறதுக்கான எந்த ஒரு ஃபாரமுமே வந்து இப்போதைக்கு பெருசா அவைலபிளா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டாபிக் வந்து இட்ஸ் அ டேபு. இத வந்து பெருசா யாருமே டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஐயோ! இத பத்திலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வந்து பொதுவாவே எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்கப்பட்ட விஷயம் தான். பட் இத பத்தி இன்ஃபர்மேஷனலா பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் வை ஐ சோஸ் டூ மேக் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம தான் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்ல ஒண்ணு. நான் இந்த வீடியோல வந்து சொல்லப் போறது 5 தமிழ் செக்ஸ்ட் புக்ஸ பத்திங்க. இந்த புத்தகங்கள்ல நான் எந்த வகையா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்னா, முதல் 2 புத்தகங்களும் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் அனாட்டமி பத்தி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அனாட்டமி பத்தின சந்தேகங்கள தீர்த்து வைக்கிற மாரி, சும்மா கதையோட சேர்ந்து ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா போற மாரியான 2 புத்தகங்கள். தமிழ் பாலியல் கதைகள் அப்படின்னு தமிழ்ல வெளியாகி பல்வேறு தரப்புலயும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ண ஒரு புத்தகம். அண்ட் அத தாண்டி வந்து உலகமெங்கிலும் வந்து நம்ம தமிழ் சமூகத்துல இந்த காமத்த பத்தி பேசி பிரபலமான 2 புத்தகம். ஸோ மொத்தமா 5 புத்தகங்கள பத்தி இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ட இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் வரும். ஸோ ஹைப்பும் பண்ணுங்க. முதல்ல நான் சொல்லப் போற புத்தகம் வந்து அந்தப்புரம் அப்படிங்கிற புத்தகம். எழுதினவர் வந்து டாக்டர் டி. நாராயண ரெட்டி அவர்கள். இவர் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட்ங்க. இந்த புத்தகத்துல எத பத்தி பேசியிருப்பாங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸா குடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு ரியல் லைஃப் கப்புல வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டி, இப்ப இவங்க 2 பேர் இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. சோ இவங்க இத எப்படி அணுகப் போறாங்க. இதே மாதிரி வந்து ஆண்கள், பெண்கள் ஒருத்தவங்களுக்குமே ஒரு இன்சிடென்ட் வந்து முதல்ல எழுதியிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்ட ஒட்டி அதோட கேள்வி, அந்த கேள்விக்கு சார் வந்து பதில் அளிச்சிருப்பாரு. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். பேசிக் அனாட்டமி பத்தி எல்லாருக்குமே சந்தேகங்கள் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து அவ்வளவா பாடி கான்ஷியஸ்னஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஆளுங்கள்ல வந்து டெஃபினட்டாவே வந்து இந்தியன்ஸ் வருவோம். ஏன்னா நமக்கு வந்து பழகிப்போன விஷயங்கள், அந்த கலர் ஷேமிங், பாடி ஷேமிங் அதெல்லாம் வந்து கேஷுவலாவே நடக்கிற விஷயங்கள். ஒருத்தவங்கள வந்து முதல்ல பார்க்கிறப்போ வந்து பார்க்கிறதுக்கும், கேட்கறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா, வாங்க" அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் நம்ம. ஆனா நம்ம கேட்கிற முதல் கேள்வி வந்து, "என்ன இவ்வளவு குண்டாயிட்ட? என்ன இப்படி கருத்து போயிட்ட?" அப்படின்னு சொல்லி. சோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே அந்த கலர் ஷேமிங், பாடி ஷேமிங் எல்லாம் நமக்கு வந்து அது வந்து நம்ம ரத்தத்துல வந்து அப்படி பின்னி பிணைஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆன் த ஹோலா வந்து இந்த சேஞ்ச் நம்ம எட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படுங்கிறது தான் உண்மை. சோ நமக்கு நம்ம பிரைவேட் பார்ட்ஸ பத்தி நெறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த பிரைவேட் பார்ட்ஸ் உடைய சைஸ் ஆகட்டும், கலர் ஆகட்டும், அது இருக்கிற அந்த ஒரு வடிவம் ஆகட்டும், சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும். இந்த சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் எல்லாம் கூட ஒட்டியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து 40 சென்டிமீட்டரில் வேணுமா? 50 சென்டிமீட்டரில் வேணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு மீம் கூட போட்டிருப்பாங்க. நான் என்ன ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டுக்காரிக்காலாம் நான் இது பண்ண போறேன் நானு. பக்கத்துல தானடா அந்த பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு. பிகாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு தெளிவான புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி விமென்க்கு வந்து எடுத்துக்கிறப்போ வந்து உங்களுடைய பிரைவேட் பார்ட் வந்து இந்த கலர்ல இருக்கா? உங்களுடைய பிரைவேட் பார்ட்ட வந்து ஒயிட்டன் பண்ணுங்க. ஈவன் நெறைய பேர் YouTubeலயே வந்து ஐ ஹவ் சீன் மெனி பீப்பிள் சேயிங் லைக் ஒயிட்டனிங்காக நீங்க வந்து லெமன் போடுங்க. அண்ட் மஞ்சள், லெமன் கலந்து போடுங்க. ஐ டோன்ட் நோ. அந்த இடத்துடைய பிஹெச் வந்து எகிடுதகிடா டிஸ்டர்ப் ஆகி, ஏதாவது ஒரு பிரச்சனையாகி கைனகாலஜிஸ்ட்ட போகாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். சோ எல்லா வயசுக்காரங்களுடைய டிஃபரன்ஸையும் இந்த சின்ன சின்ன கதைகள் மூலமா வந்து சொல்லி, அந்த கதைகளுக்கு கீழ இந்த கேள்வி, இந்த கேள்விக்கான சந்தேகம். ரொம்பவே வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. நமக்கு வந்து ஸ்கூல்லயே நமக்கு இதெல்லாம் வந்து தார்மீகப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அனாட்டமி ஆகட்டும், மென்னோடது விமென், விமெனோடது மென்னுக்கு 2 பேரோட அனாட்டமியும் வந்து தெரிஞ்சு தான் ஆகணும். அத வந்து மூடி மூடி வச்சு அதுல எதுவும் சொல்லிக் குடுக்காம இருந்துட்டு, அப்புறமா வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அடுத்த நாள் காலையிலயே வந்து "என்ன எதுவும் விசேஷம் இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. "எங்க நீங்க சொல்லிக் குடுத்தீங்க?" அப்படின்ற மாரி இருக்கும். பட் அத நம்ம கேட்க முடியாது. ஒரு ஒரு வயசுக்கு மேல இருக்கிறப்போ வந்து எப்படி இது பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிற ஆளுங்களுக்கும், இல்ல எனக்கு வந்து இப்போதான் வந்து இதா இருக்கு. பட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நெறைய பேர் வந்து இந்த புத்தகத்துல இன்னொரு அழகான விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஒரு மேரேஜ் அப்படிங்கிறப்போ வந்துட்டு, அந்த அவங்களுக்கு அதோட டாப் டூ பாட்டம் எல்லா பிரிப்பரேஷன்ஸ்க்கும் ஆளுங்க இருப்பாங்க. யூ நேம் இட் யூ வில் ஹேவ் 10 பீப்பிள், 20 பீப்பிள் ஒரு ஒரு இன்விடேஷன்ல ஆரம்பிச்சு, இப்போ அந்த ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், ஃபோட்டோ ஷூட், டான்ஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 1000, 5000 பேர் இருப்பாங்க. நம்ம நெட்ட தட்டுனா போதும். ஏன் நம்மளே ஸ்க்ராட்ச்ல இருந்து கூட பண்ணிக்கலாம். ஆனா அதே ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையா இருக்க போற இந்த விஷயத்துல சந்தேகம் அப்படிங்கிறப்ப வந்து, அத யாரும் வெளிப்படையா போய் கேட்க முடியறதில்ல. அவங்க
அவங்களுடைய ரொம்ப ட்ரஸ்டட் ஃபேமிலி வந்து அவ்ளோ க்ளோஸா பழகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு ஃபேமிலினா கூட இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்க முடியாது அவங்களால. "என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படிம்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு புரிதல் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இன்டர்நெட்ல இருக்கிற அந்த பார்ன் வீடியோஸ பார்த்து கத்துக்கிறது வந்து தட் இஸ் ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி. ஏன்னா நெறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள்லாம் வலுக்கிறது வந்து அந்த மாரி வீடியோஸ பார்த்து தான். ஓ! இங்கெல்லாம் இப்படி இருக்கு. அப்ப நமக்கு அப்படி இவங்க இப்படி இருக்கிறதுனால வந்து ஒரு தப்பான புரிதல் வந்துருது. இவங்களுடைய அனாட்டமி வந்து இப்படித்தான் இருக்கும் போல இருக்குன்ட்டு. பட் அதுல வந்து அவங்க எவ்வளோ மேக்கப் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க, என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்கன்றது அங்க மட்டும் தான் தெரியும். அது வந்து தட் இஸ் நாட் ஆக்சுவலி செக்ஸ் எஜுகேஷன். நமக்கு இங்க செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால தான் பான வந்து செக்ஸ் மேனுவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா சந்தேகங்களுக்கான உங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா, இந்த புத்தகத்த வந்து நீங்க டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நான் சொல்லப்போற புத்தகம் வந்து கழிவறை இருக்கை அப்படிங்கிற புத்தகம். லதா அவங்க எழுதினது. திஸ் இஸ் எட் அனதர் அமேசிங் புக். இத வந்து ஆக்சுவலி நம்ம செக்ஸ் புக் அப்படிங்கிற கேட்டகரில கொண்டுட்டு வர முடியாது. ஆனா ஒரு ஒரு ஹெல்த்தியான செக்ஸுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கறது வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அதாவது மனிதர்கள பொறுத்தவரைக்கும் மட்டும் தான் வந்துட்டு ஒருத்தவங்க 2 பேர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, ஒரு அடல்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாலே, போடு போடு இவனுக்கு மாட்டுன வா, நீ உனக்கு உனக்கு வந்து ஒரு கால் கட்ட போட்டு வச்சு எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அத வந்து அவங்க அவ்ளோ டீப்பா அணுகுறாங்களா அப்படின்னா, அது கண்டிப்பா கிடையாது. ஒருத்தவங்க வந்து பிசிக்கலி மட்டுமே ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்ற மாரி கிடையாது. அவங்களுக்கு மென்டலி எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது தாண்டி வந்து நெறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. பட் இந்த ஒரு காலகட்டத்தில வந்து எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். ஏன்னா வந்து இவங்க முன்னாடி வைக்கிற நெறைய விஷயங்கள் அது பேசிக்கலி ஹாரோஸ்கோப் ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும், கம்யூனிட்டி ஆகட்டும், பினான்சியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 10க்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து 9.5 அப்படின்னு இருக்கு. பட் வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ் அவங்க வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்துடுறாங்க. பிகாஸ் அடிப்படையா என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியல. 2 பீப்பிள் கேன் பி வெரி குட். ரொம்ப நல்ல இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம் 2 பேரு. ஆனா அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேட்டிபிளா இருக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா அதுதான் அது நெறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு. இவங்களும் ரொம்ப நல்லவங்க, அவங்களும் ரொம்ப நல்லவங்க. ஆனா 2 பேருக்குள்ளயும் செட் ஆகாது. சோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எப்படி அணுகுறது? ஒரு அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப வந்து நம்ம இந்தியன் கிட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க. போட்டு பொலன்னு புழிந்திருப்பாங்க அடி, மிதி எல்லாம். அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹேவ் டாமினன்ஸ் ஓவர் யூ. நான் என்னனாலும் பண்ணலாம், நீ எதிர்த்து கேட்க முடியாது. ஆனா இதே ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க குரல ஒசத்தி பேசக்கூட யோசிப்பாங்க நெறைய வீடுகள்ல. பிகாஸ் ஏன்னா அந்த பாயிண்ட்ல வந்து நீ ஸ்டேபிள் ஆயிட்ட. நான் வந்து உன்ன இப்ப எதிர்த்து பேச முடியாது என்னால. சோ அந்த வலிமையா இல்லாதவங்கள அந்த வலியவர்கள் போட்டு தாக்குறது அப்படிங்கிறது அது ஒரு அடிப்படை சைக்காலஜியே. ஏன்னா நான் உன்ன அடிச்சேன்னா, இவன் நீ என்னை திருப்பி அடிக்க முடியாதனால நான் உன்னை அடிப்பேன். ஆனா ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு தப்பான வார்த்தை விட்டா கூட அந்த பக்கத்துல இருந்து வேற மாரி வார்த்தைகள்லாம் வந்துரும். சோ அத யோசிச்சு ஒரு மாரி நாசூக்கா இருந்துக்குவாங்க. அதே விஷயத்த அவங்க செக்ஸுக்கும் கம்பேர் பண்றாங்க. அதுல நடக்கிற அந்த ரேப்ஸ், அந்த ஒரு பாலியல் கொடுமைகள் அதுக்கெல்லாம் சேர்த்தே கம்பேர் பண்றாங்க அவங்க. ஏன்னா, அதாவது உனக்கு வந்து வலிமை இல்ல அப்படின்றதுனால நான் வந்து உன்ன என்னனாலும் பண்ணுவேன். ஏன்னா சாரார் சொல்லுவாங்க செக்ஸ் எஜுகேஷன கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. டெஃபினட்டா செக்ஸ் எஜுகேஷன் வேணும். ஆனா அதெல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் நமக்கு வந்து அந்த வயலன்ஸ் எல்லாம் குறையுமா அப்படின்னா, அது வந்து அடிப்படையா அவங்கவங்க மனசுல இருந்து மாறணும் அப்படின்றது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஏன்னா, லைக் ஒரு ஒரு டயத்துக்கு மேல வெளிய போற பொண்ணுங்கள நாங்க என்னனாலும் பண்ணுவோம். இப்படி இருக்க பொண்ணுங்கள நாங்க என்னனாலும் பண்ணுவோம். ஏன்னா, அவங்களே நெறைய கேட்டகரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஒரு காலகட்டத்துல. ஓ! இப்படித்தான் இருக்கா? அப்ப பண்ணிறலாம் அப்படின்ட்டு. சோ தட் இஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா வந்து இதே வந்து ஒரு ஒரு பழைய அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணி உங்க வீட்ல இருக்க பெண்கள்னா, நீங்க எங்க வீட்ல இருக்க பெண்கள்லாம் தெய்வங்கள். ஆனா ஊர வுட்டு பெண்கள்லாம் அப்படி கிடையாதா? அந்த மாதிரி விஷயங்கள பத்தி ரொம்ப டீப்பா பேசுறதாகட்டும், இந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே அழகா பேசியிருப்பாங்க. அண்ட் எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து தே போத் ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அந்த 2 விஷயங்களுமே வந்து அது ஒரு ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் அது ஒரு அழகா எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அண்ட் த்ரூ ஃபேஸஸ் ஆஃப் லவ் அதாவது இனிஷியலி வந்து எப்படி இருக்கு அந்த காதல், காமம் அப்படிங்கிற விஷயம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி மாறுது? அதுக்கப்புறம் எப்படி மாறுது? அதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு வந்து ஹைலி ரெலவென்ட்டா இருக்கும் அது எல்லாமே. சோ இது 2 புத்தகங்கள் தான் வந்து பேசிக்கல்லி எஜுகேஷன் அதாவது செக்ஸ் பத்தின ஒரு எஜுகேஷன குடுக்குற செக்ஸ் பத்தின எஜுகேஷன வந்து சொல்லி குடுக்குற மாரியான புத்தகங்கள். அடுத்த புத்தகம் வந்து தமிழ்ல ஒரு நாட்டுப்புற பாலியல் கதைகள் அப்படிங்கிற புத்தகம். வயது வந்தவருக்கு மட்டும் அப்படின்னு கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதினது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் செக்ஸ் ஸ்டோரீஸ் அப்படின்னா, நான் கோடை விடுமுறையில் சித்தி வீட்டுக்கு சென்றிருந்தேன் அப்படிங்கிறது தான். பட் இட்ஸ் நாட் தட். தமிழ் நாட்டுப்புற பாலியல் கதைகள்னு பார்க்கிறப்ப, அந்த ஊர் பக்கம் நடக்கிற கதைகள். அங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தாத்தா உட்கார்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஒரு வெடல பசங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாரு. சும்மா அந்த கதைகள சொல்றாரு. அந்த கதைகள கேட்க அவங்கலாம் ஆர்வமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவரு என்னென்ன கதைகள்லாம் சொல்றாரு அப்படிங்கிறது தான் இந்த புத்தகமே. ஒரு அதாவது கிராமத்துல இருக்கிறவங்க அப்படின்னாலுமே வந்து,
நெறைய பேருக்கு இந்த வினோதமான ஆசைகள்லாம் இருக்கும். ஃபேண்டசி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து 2 வஜைனா இருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்கும். பிகாஸ் மோர் வெஜைனாஸ் இஸ் ஈக்குவல் டூ மோர் பிளஷர் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. விச் இஸ் கம்ப்ளீட்லி இர்ரெலவன்ட் அண்ட் ராங். அதே மாதிரி வந்து 4 பிரஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதே மாதிரி 4 பிரஸ்ட் இருந்தா வந்து மோர் பிரஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ மோர் பிளஷர். இதெல்லாம் வந்து அந்த மனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க? அவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்களா? நான் அந்த கதைய வந்து நான் டீட்டெயில்டாவே வந்து இந்த புத்தகத்த பத்தி நான் ஒரு தனி வீடியோல பேசியிருப்பேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். அங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற ஏகபோக கதைகள பத்தி நான் சொல்லியிருப்பேன். அந்த புத்தகமே வந்து டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புத்தகம். நமக்கு வந்து விரசம் அப்படிங்கிறது வந்து அத படிக்கிறப்ப நமக்கு வந்து அவ்ளோ விரசமோ, ஆபாசமோ நமக்கு வந்து ஹானஸ்ட்டா தெரியாது. ஏன்னா அந்த புத்தகத்துல ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பொதுவான புரிதல் உண்டு. ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் பத்தி தெரியாமயே இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, "ஐய்யயோ! இவளுக்கு எப்படி இல்ல இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போச்சு? அப்ப இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப எங்கேயோ போய் இது பண்ணிட்டு நம்ம தலையில வந்து நல்லா மொளகா அரைக்கிறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான புரிதல் இருக்கும். பட் அது அப்படி கிடையாது. யாரு வேணாலும் என்ன விஷயம் வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு இப்ப வந்து உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த பத்தி நமக்கு வந்து ஒரு பின் பாயிண்டா நமக்கு நாலேட்ஜ் இருக்கும். ஒரு வார் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும், நடந்தத பத்தி நமக்கு தெரியும். அதுக்காக நீ போருக்கு போயிட்டு வந்தேன்றது அர்த்தம் கிடையாது இல்லைங்களா? ஏன்னா நமக்கு அவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கிற ஆர்வம் தான். அந்த ஆர்வம் தவறானது கிடையாது. அத பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதனால ஒண்ணும் பெரிய பாவம் கிடையாது அப்படிங்கிறத வந்து புத்தக நெடுக்கிலுமே ரொம்பவே அழுத்தமா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. புத்தகத்துல வந்து ஹைலைட்டான இன்னொரு விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த 2 வெர்ஷன் தான் 4 பெஸ்ட். இதெல்லாம் வந்து நமக்கு படிக்கிறப்பவே வந்து என்னடா ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாரி இருக்கும். பட் அவங்க வந்து நிஜமாவே வந்து ஒருத்தருக்குலாம் வந்து அந்த பொண்ணுக்கு 2 வெர்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணுக்கு 1 வெர்ஷனா தான் இருக்கும். அது சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த மாதிரி வந்து நீ பொய் சொன்ன அப்படின்னா ஏன்னா அது வந்து ஒரு இளவரசர் அப்படி கேட்கறது. நீ பொய் சொன்ன அப்படின்னா அவங்க வந்து உனக்கு தண்டனை குடுத்துருவாங்க. நீ பார்த்துக்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போகும். கடைசில வந்து அந்த ஒரு வெர்ஷனாலயே வந்து அந்த மொத்த ப்ளஷரும் வந்து இதானதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப டயர்ட் ஆயிருவாரு அந்த இளவரசர். அதுக்கப்புறம் எங்க இன்னொரு வெர்ஷன் ஐயய்யோ! இல்லம்மா வேணாம்மா வேணாம்மா. அது உன்ட்டே இருக்கட்டும் அப்படின்றாங்க. சோ அது அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த பத்தின ஒரு ஒரு ஆர்வம் மட்டும் தான். ஆர்வம் கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி ஆர்வக் கோளாறு. இந்த மாரி விஷயங்கள்லாம் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிரானா சார் வந்து நாட்டுப்புற கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. ஏன்னா, அவர வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வேணா டெஃபினட்டா அவரோடத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நான் சொல்லப் போறது வந்து, உலகம் நெடுகிலும் புகழ்பெற்ற திருக்குறள் அப்படிங்கிறது. நம்ம திருவள்ளுவர் அவர்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா அந்த காமத்துப்பால் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்த அணுகியிருப்பாரு அவரு. இந்த காமத்துப்பால் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கைக்கு வந்து அறம் தேவை, பொருள் தேவை, அடுத்தபடியா இன்பம் தேவை அப்படிங்கிறப்ப இந்த காமத்துப்பால வந்து கொண்டுட்டு வர்றாங்க. சோ அந்த காமத்துப்பால்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்கன்னா, கிளீஷேடு லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து டீனேஜ கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இந்த கோவிட் டயத்துல வந்து ஒரு சின்ன பையனும், சின்ன பொண்ணும் வந்து இந்த வீடியோ கால்ல பேசுற அந்த பொண்ணு வந்து இப்படி குங்குமம் வச்சுக்கும். பொண்ணு இப்படி அழுகும். அவன் வந்து இப்படி அழுவான். நிப்பா நிப்பி கோல்ஸ் அதேதான். அது வந்து பார்க்கவே கிரிஞ்சுடா அப்படின்ற மாரி இருக்கும்ல. பட் அந்த கிரிஞ்சே வந்து ஒரு அழகியலோட சொல்ல முடியும் அப்படின்னா, அது வந்து காமத்துப்பால்ல தான் முடியும். ஏன்னா நல்லா நேர்த்தியா சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து என் கண்ணுக்கு வந்து மை வைக்க மாட்டேன். ஏன்னா என் தலைவன் வந்து கண்ணுக்குள்ள இருக்கான். அவனுக்கு வந்து கண்ணு உறுத்திரும் அப்படிங்கிறது. அதெல்லாம் கேட்கிறப்ப வந்து ஏய் ஏய் சும்மா இருடா அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இன்னொரு சைட்ல வந்து அவனுக்கு அமையுது, உனக்கு அமையல அப்படின்னு நம்மள யோசிச்சுக்கிற மாரியும் இருக்கும். பட் சில பேருக்கு அந்த மாரி ஒரு மாரி கிளீஷேடா இருக்கிறது வந்து பிடிக்கும். அத தாண்டி வந்து இந்த காந்தர்வ மனம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. 2 பேர் போதுங்க. 2 பேருக்கும் மனம் ஒத்து இருந்தாலே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 பேர் இருந்தா போதும் எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் 2 பேருக்கு மனம் ஒத்து இருந்தா அதுதானே அடிப்படை அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் மச் நீடட் இன் டுடேஸ் இந்தியன் சொசைட்டி. பட் 2 மெம்பர்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். பிகாஸ் காலிங் 10,000 பீப்பிள் அண்ட் ஃபீடிங் தெம் அவங்க சாப்பிட்டாலும் வந்து அவங்க உருப்படியா சொல்ல போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. சாப்பிட்டு போயிருப்பேன். சோறு வேகவே இல்ல. உப்பே இல்ல. ஐயய்ய! நல்லாவே இல்ல. இவங்களுக்கு வந்து 5 வகையான ஸ்டார்ட்டர்ஸ் வச்சாலும், அந்த கல்யாணத்துலலாம் நான் போய் 8 வகை சாப்பிட்டேன். 5 தான் வச்சிருக்காங்க. என்ன பண்ண? அப்படின்னு நொட்டன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதனால அந்த 2 பேருடைய கன்சென்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். 2 பேரு மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த தலைவன தேடி வெயிட் பண்றது. தலைவன், தலைவி பேச மாட்டாங்களான்னு ஆசைப்படுறது. இந்த ஒரு காதலுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவன் நம்மள பார்க்க மாட்டானா? அவ வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாளா? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட் ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா? பட் இஃப் தட் எக்ஸைட்மென்ட் ஸ்டேஸ் வித் யூ த்ரூ அவுட் அந்த மொத்த காதல், அந்த காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சு அதுக்கப்புறமும் இந்த எக்ஸைட்மென்ட் வந்து உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து ஒன் ஆஃப் த லக்கி ஒன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள வந்து அந்த காமத்துப்பால்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. காமத்துப்பால் பத்தி நான் தனி வீடியோவே வந்து ஆக்சுவலி பேசியிருக்கேங்க. லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். லைக் 10 ரொமான்டிக் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் காமத்துப்பால்னு சொல்லிட்டு அதுல வந்து இன்னும் அழகழகான விஷயங்கள்லாம் நான் பேசியிருப்பேன். ஃபைனலா சொல்லப்போற புத்தகம் வந்து காமசூத்ரா அப்படிங்கிற புத்தகம். காமசூத்ரா வந்து நம்ம சேனல்ல வந்து 2 பார்ட்டா வீடியோ போட்டு நல்லா நல்லா பொல பொலன்னு பொளந்திருப்போம்.
அத வந்து நீங்க எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒன்லி ஃபார் பொசிஷன்ஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் பொசிஷன்ஸ். அதுல இருக்கிற கருத்துக்கள தப்பி தவறி கூட எடுத்துறாதீங்க நீங்க. ஏன்னா, அதுல வந்து ஊர்ல இல்லாத பொல்லாத எல்லா தப்பு தண்டாவையும் சொல்லி வச்சிருப்பாய்ங்க. அதாவது வந்து ஒரு பொண்ண வந்து மயக்குறது எப்படி? ஒரு பெண்ண அடையறது எப்படி? இப்ப ஒரு பெண் பேர்ல வந்து ஆர் எழுதி எல் இருக்கு அப்டின்னா வந்து, அந்த பெண் வந்து சரியான பெண் கிடையாது அப்படின்னு. யார் யாருக்கெல்லாம் பேர்ல ஆர் இருக்கு, எல் இருக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்துருவோம். அப்படிலாம் அந்த புக்ல லிட்டரலி எழுதியிருக்காங்க. பேர்ல வந்து ஆர் அல்லது எல் இருந்தது. இல்ல பேர் வந்து ஆர் அல்லது எல்ல முடிஞ்சுச்சு அப்டின்னா அவங்க நல்லவங்க கிடையாது. ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்களா இதெல்லாம்? அதுவும் வந்து பெண்களுக்கு மட்டும் தான். பட் அது வந்து அந்த புக்ல வந்து கன்சென்ட் அப்டின்னா வந்து கிலோ என்ன விலை அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு ஒரு பெண்ண மயக்கி இழுத்துட்டு போறது, ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்கார்ந்து பக்கத்துல யார்ட்டயோ பேசி சிரிச்சுட்டு இருந்தா அப்படின்னா, ரைட்டா உனக்கு தான் ரூட் விடுறா. இப்படிலாம் தப்பு தப்பா யோசிக்க கூடாது. இந்த தமிழ் சினிமா லிட்டரலி ஸ்டாக்கிங்க குளோரிஃபை பண்ண மாரி தான். பொண்ணு பின்னாடியே போகணும். விடவே கூடாது. விடாம தொரத்தி புடிச்சு போய் அந்த பொண்ண வந்து சித்திரவதை பண்ணணும். தட் இஸ் லவ் அப்படின்னு. இந்த காலத்துல அதெல்லாம் புடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ப்ராப்பர் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறதுக்கு கீழ வந்துருச்சு. ஆனா இந்த புத்தகத்துல வந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பொசிஷன்ஸ், பொசிஷன்ஸ் அண்ட் ஒன்லி பொசிஷன்ஸ். நீங்க வந்து இதெல்லாம் எனக்கு தெரியுமா? எனக்கு அனாட்டமி தரோவா தெரியும். அந்த காதல், காமம் வந்து ஃபேஸ நான் கடந்து வந்துட்டேன். ஐ அம் ஓப்பன் டூ எக்ஸ்பெரிமென்டேஷன் அப்படின்னு சொல்றவங்க இந்த புத்தகத்த டெஃபினட்டா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஸோ அவ்ளோ ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து பாடி அவ்ளோ நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா தான் வந்து அவைங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ண முடியும் நம்ம. ஏன்னா, தட் இஸ் ஆக்சுவலி படிக்கிறப்பவே வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது அது. அது அது அவைங்க குடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்பவே ஏதாவது வித்தியாசமா இருந்தது. நமக்கு வந்து நம்ம ஆளுங்க கிட்ட வந்து ஒரு அதெல்லாம் தப்பி தவறி கூட வாய தொறந்துட்டோம்னா, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும் அது. ஆனா, அதுல வந்து லைக் அவ்வளவு அளவுக்கு நீங்க விஷயங்கள் பண்ணி பார்க்கிறப்ப, அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டிமசி வேணும் தானே! ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டிமசிய டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, நான் முன்னாடி சொன்ன புத்தகங்கள்ல இருந்தெல்லாம் விட்டு விட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து யூ கேன் யூஸ் இட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன். ஏன்னா இது ஒரு மேனுவலா யூஸ் பண்றாங்க. ஒரு ஒரு அறிவுக்காக மட்டுமே இந்த புத்தகத்த நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். விச் இஸ் வெரி குட். ஸோ இதனால இந்த புத்தகத்த வந்து நான் அதனால லாஸ்ட்டா வச்சிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து 2 பார்ட் பேசியிருக்கோம் அந்த புத்தகத்த பத்தி. நீங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க டெஃபினட்டா அந்த அந்த 2 வீடியோஸே வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அதுல வந்து அந்த 5 புக்ஸ்லயுமே வந்து எனக்கு பெர்சனல் ஃபேவரைட் அப்டின்னா, அந்த முதல் 3 புத்தகங்களுமே எனக்கு வந்து பயங்கர பெர்சனல் ஃபேவரைட்டா தான் இருந்தது. நீங்க கதையா படிக்கணும் அப்டின்னா, நாட்டுப்புற பாலியல் கதைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். நம்மள Instagramலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.